Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தராசு போல தரமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். என்னன்னா, இந்த துலாம் எப்போவுமே தரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னவோ அதுலேயுமே நம்ம எதிர்ப்பு வரும். ஏற்ற தாழ்வுகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. படிப்பில் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் படிப்பை கண்டிப்பாக நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க. வெளிநாடு யோகமும் அதிகம் உண்டு. ஏன்னா ரிஷபத்தை விட துலாத்தில் சுக்கிரன் ரொம்ப அதிகமாக வேலை செய்வார். அதுவுமே இந்த துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா ரொம்ப அமோகமான வாழ்க்கை, அமோகமான வெற்றி தான். அதுவுமே இந்த ஜூன் மாதத்தில் இந்த ராசியில் பிறக்க போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன ஆகும்னா வளர வளர ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பணக்கார, அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உலக பணக்கார தரவரிசையிலேயே முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய யோகா அமைப்புகள் கூட அந்த குழந்தைக்கு உண்டு. அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பமும் நன்றாக இருக்கும். என்னென்னா, அந்த சுவாதியை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையருக்கு கொஞ்சம் மன சஞ்சலம் கொடுக்கும், மன கசப்புகள் தரும். இதனால் நம்ம பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போங்க. ஒரு அனிமல்ஸ் ஏதாவது பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய், பூனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்கு 4 பிஸ்கெட் வாங்கி போடுங்க, பூனைக்கு பால் ஊற்றுங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரக்காரங்க அந்த தாயோ தகப்பனோ என் பக்கத்தில் இருக்கிற ஒரு புற்று கோவில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சியில் பால் ஊற்றுங்க. ஏன்னா அது பாம்பை குடிக்கட்டும், பூனை குடிக்கட்டும், அது யார் வேணால் குடிக்கட்டும். அது ஆனால் நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன தான தர்மங்கள் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். ஆனால் எப்பொழுதுமே ஒரு தவறை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. புற்றுக்குள்ளே டைரெக்டாக பால் ஊற்றக்கூடாது. நம்மளே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தலையில் தண்ணி ஊற்றினா நமக்கு கோவம் வரும் இல்லையா? அதனால் அந்த செயலை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. யாரையும் தொந்தரவு பண்ணாத ஒரு விஷயத்தை செய்யணும்னா புற்றுக்கு பக்கத்தில் இருக்க கொட்டாங்குச்சியில் பாலை ஊற்றிட்டு வாங்க. அதுக்கு பக்கத்தில் எங்கன்னா அரச மரம் இருந்தாலோ இல்லை அது கூடவே அந்த இடத்துல இருந்தாலோ என்ன பண்ணலாம், நல்லா மஞ்சள் குங்கம்லாம் இட்டு மனசார வேண்டுங்க. இதெல்லாம் வேண்டுனா எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் துளாராசிக்காரங்க, சுவாதி நட்சத்திரக்காரங்க, விஷாகம் இது இருக்கவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆத்மார்த்தமாக செய்தால் அதனுடைய 25 பங்கும் 45 பங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா தலைக்கு வர பிரச்சனை தலப்பாவோட போகும். ஏன்னா துலாம் பொறுத்த வரைக்கும் காட்டுல விட்டா கூட இலைத்தலை சாப்பிட்டு வாழக்கூடிய யோகா அமைப்பும் உங்களுக்கு அதிகம் உண்டு. இப்போ இந்த மாதத்துல ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறப்ப பொறுமை, நிதானம் எல்லாத்துலையும் கையாள வேண்டும். ஒரு விஷயத்துல ஒரு கோர்ட்டு போற ஒரு சூழ்நிலை வந்தாலும், போலீஸ் ஸ்டேஷன் போற ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அதை பொறுமையா கையாளணும். அதை கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் பொறுமையாக கையாண்டா கண்டிப்பாக இவங்களுக்கு ஜெயம் உண்டு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் எல்லாமே நல்லா இருக்காரு. கலவைகள், அதாவது ஏற்றத்தாழ்வு கலவைகள் இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். அதான் மாதம் 30 நாளில் 30 நாளுமே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஒரு 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி வரும். அந்த நாள் பொறுமையை கையாள்வது மிகவும் இவர்களுக்கு சிறப்பை தரும். துலாம் சுவாதியில் இப்போ நமக்கு ஜூன் மாதத்திலே வைத்து ஒரு குழந்தை 9ஆம் தேதி பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். வெளிநாடு கண்டிப்பாக போகும். தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கும், உற்றார் உறவினர்களை நல்லா பார்த்துக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் அறிவு கூர்மை, அறிவு திறன்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் 100 பேர் இருந்தாலும் 100 பேரையும் சமாளிக்கிற யோகம் அந்த குழந்தையிடம் உண்டு. அப்போ இந்த துளாராசிக்கு சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விஷாக நட்சத்திரக்காரர்கள் இருந்தாலும் சரி, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கரெக்டாக இவங்களுக்கு 3 வேளை சோறு கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்துடணும். படிப்பை படிக்க வச்சிடணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக 18 வயது வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த பல வருடங்கள், ஒரு 50, 60, 70 வருடங்கள் அந்த குழந்தை தாய் தந்தையரும் உற்றார் உறவினர்களையும் ரொம்ப நல்லா அருமையாக பார்த்துப்பாங்க. ஏன்னா சுவாதினா எல்லாம் சொல்லுவாங்க ராகு ராகுனாலே பயம் இல்லைங்க. ராகு ரொம்ப சிறப்பானவர். ராகுவை போல் கொடுப்பவர் யார், எவர்? அது சூரியனோட நிழல் கிரகம். அப்போ அவர் நமக்கு பெருசாக எந்த ஆபத்தையும் தரமாட்டார். ராகு டைமில் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி பாருங்கள், அவர் நன்மையை கண்டிப்பாக கொடுப்பாரு. அவரை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுக்கான நான் விஷயங்கள், இந்த பரிகாரங்கள் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜெயம் உண்டு. ஆபத்து தரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளும் கண்டிப்பாக நடக்காது. நல்ல காரியங்களும் நல்ல சுபகாரியங்கள் மட்டுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். விருட்சம் மரம் போல் விருத்தியாகும் அனைத்து விஷயங்களும் ஜூன் மாதம் விருத்தியாக போகுது. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வரவேண்டிய பண வரவுகள் அனைத்தும் வரும்.
சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களும் பண வரவுகளும் கண்டிப்பாக வந்து சேரும். கவலையை விட்டுருங்க. ஏப்ரல் மே எல்லாம் கடந்த மாதமெல்லாம் ரொம்ப மனசு நொந்து போயிருப்பீங்க. அவங்களுக்கு மாமியாரால் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும், கொழுந்தன் மூத்தாரால் மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும், உங்களுக்கான நியாயங்கள் கரெக்டாக தீர்ப்புகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். என்ன ஒரு சின்ன ஒரு மைனஸ்னால், இவங்களோட ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் குரு 8வது இடத்துல பயிற்சி பண்ணாலையும் சுக்கிரன் 6வது இடத்துல பயிற்சிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த மாதம் முழுவதும் உடல் உபாதைகள் கண்டிப்பாக வந்து வந்து போகும். அதுவுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம வந்து பயப்பட வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உடல் உபாதைகள் சரியாக எனக்கு மாறணும், நான் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம திருவேற்காடில் இருக்க கருமாரி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. 5 வாரமோ 9 வாரமோ 11 வாரமோ உங்களால் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த பொழுதெல்லாம் என்ன பண்ணுங்கள், திருவேற்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம், இந்த 10 நிமிஷம் நாழிகை நம்மளால் ஒரு கோவிலில் அமர்ந்து நீங்கள் உட்காரும்போது என்ன ஆகும்னா நல்லா அந்த வைப்ரேஷன்ஸ் கிராவிட்டி என்னாகும் நம்ம மேலே படும். 4 பேர் பேசுகிறத நம்ம கேட்போம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா நல்ல மனசு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஏதாவது குழப்பத்திலேயே இருப்போம். ஏன்னா அந்த விருச்சகம் பார்க்கும்போது சந்திரன் தோஷம் பெற்ற இடத்துல இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த விருச்சக ராசிக்காரங்க எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருப்பாங்க, திறம்பட இருப்பாங்க, எல்லா திறன்களும் இருந்தாலும் சில நேரத்தில் சற்று கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்க, தாயிடம் கோவப்படுவாங்க. ஸோ இந்த கோவம் தனியணும், அமைதி நிலவணும், நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திருவேற்காடு கோவிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆனால் வெளிநாடு யோகம்லாம் அதிகமாக போவாங்க. காசு பணத்துக்கு எப்பொழுதுமே விருச்சக ராசிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் யாரோட பணமாவது இவங்க கிட்ட இருக்கும். அதாவது வச்சுக்கோ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற யோகா அமைப்புகளும் விருச்சக ராசிக்காருக்கு நிறைய உண்டு. இனிமேல் வரப்போகிற காலகட்டம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். ஏன்னா வந்து தேல் இல்லையா, எல்லாம் சொல்லுவாங்க இவ தேல் மாதிரி கொட்டுறா, எங்க தேலில் மட்டும்தான் கொடுக்கு விஷம் இருக்கா, தேனில் கொடுக்கு இல்லையா, விஷம் இல்லையா, எல்லா பிராணிக்கிட்டையும் எல்லா ஒரு விஷத்தன்மைகளும் இருக்குது. எந்த அளவுக்கு விஷத்தன்மைகள் இருக்கிற இடத்துல நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்து கோவப்படுறாங்கன்றதுனால அவங்க கெட்டவங்க கிடையாது. ஸோ நல்ல விஷயங்களும் அவங்க கிட்ட இருக்குது. அந்த விருச்சகம் பார்த்தீங்கன்னாலே புத்தி கூர்மை உடையவர்கள் தான், ஜெயிக்கக்கூடியவர்கள் தான். என்ன இந்த மாத காலகட்டத்தில் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டம். அனாவசிய வீண் வார்த்தைகளை விடாமல் இருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும். பழைய வழக்குகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கைக்குடி தரும். ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க விருச்சகராசி நேயர்கள். அதாவது சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து விருச்சகராசிக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இனிமேல். இந்த விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப அன்புக்கு ஏங்குவாங்க, அன்பாகவும் இருப்பாங்க. யாராவது அன்பு தருனாலும் புலம்புவாங்க. ஏன்னா இரட்டை தன்மை இருக்கிறதுனால நல்லதும் செய்வாங்க, கெட்டதை செய்ய மாட்டாங்க. நல்லதை செஞ்சுட்டு மனசு தாங்கலைன்னா சொல்லிடுவாங்க. இவங்க இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணலான்னா, இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அண்ணன்கள் இருந்தாலும் தங்கைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க உதவி பண்ணால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க கேட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அனுஷ நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு பவராக தான் இருப்பாங்க. அதுவுமே ஒரு அனுஷத்தில் ஒரு ஆண் இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேட்டையில் பெண் இருந்தால் ரொம்ப சிறப்பு அம்சத்தை தரும். அவங்களாம் என்ன பண்ணலாம்னா அண்ணனுக்கோ தங்கைக்கோ சில உதவிகள் செய்து அவர்கள் வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏற்றினால் இவங்க வாழ்க்கை அண்ணாமலை தீபம் போல் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நம்ம குடும்பத்துல எல்லா குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு சொல்லிட்டு அதை விற்ற முடியாது இல்லையா. அன்பு கொடுங்க விருச்சகராசி நேயர்கள், கோவத்தை விட்டு விழுங்கள். ஏன்னா விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவோர் விட்டு கொடுப்பதில்லை. அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். வரப்போகிற ஒவ்வொரு ஆண்டுகளுமே உங்களுக்கு அமோகமான ஆண்டுகள் தான் கூட சொல்லலாம்.